Hi viewers, welcome to JP channel. நம்ம ஆல்ரெடி டேலி பார்த்தாச்சு, ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர் இது போல் ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸல் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எக்ஸல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் எக்ஸல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எல்லா கம்பெனியும், ஃபேக்ட்ரிஸு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது போல் சின்ன கடைங்கள்லேருந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டேலிக்கு அப்புறமா அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸல்னா என்ன, எக்ஸல் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இது போல் விஷயம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். எக்ஸலில் ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாஸ் அப்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. சரி, வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் நீங்கள் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் மார்க் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை நான் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் எடுத்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், நேமு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, ஓகேங்களா, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 6 சப்ஜெக்ட்டில் 10 பேருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ இவங்களோட நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் மார்க் கண்டுபிடிக்க போகிறேன், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன், மினிமம் மார்க்கு, மேக்ஸிமம் மார்க்கு, ரேங்க்கு, ரிசல்ட்டு, கிரேட். இப்போ இந்த விஷயத்தில் எப்படி நம்ம கொண்டு வரதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று கற்றுத்தரேன். அது எப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எக்ஸல் பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. ஃபார்முலா பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஏதோ ஒரு பர்சன் இருக்கார். இந்த ஃபஸ்ட்டு பர்சனோட என்ன பண்ண போகிறேன், டோட்டல் மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தமிழ் மார்க்கு, இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 6 சப்ஜெக்ட்டு நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுதுங்களா, இங்கே சம்முன்னா இருக்குது, 525 மார்க் வந்திருக்கு. நான் எத்தனை காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 6 காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 6ன்னு காட்டுது. இப்போ அதனோட ஆவரேஜ் எவ்வளோ, 87.5. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். அப்போ நம்ம ஃபார்முலா எதுவுமே அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அதனோட டோட்டல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனோட ஆவரேஜ் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஒவ்வொருத்துக்கும் அப்படியே பார்க்கணும் இல்லை, ஆனால் இந்த இதில் நான் என்ன பண்ணணும், நானே தானே டைப் பண்ணணும். சரி, நம்ம டைப் பண்ணாமல் டேரெக்டாக ஆன்சர் எப்படி இதுக்கு கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் நான் என்ன பண்ணுறேன், மொத்தத்தையும் இந்த 10 பேரையும் நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டோட்டல்ன்ற பாக்ஸு நான் சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஓம்னு இருக்குல்ல, அந்த ஓம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸலில் நேராக இங்கே வந்தீங்கன்னா இங்கே சிக்மான் இருக்குங்களா, இந்த ஓம் பேஜில் என்ன இருக்குங்க, சிக்மான் இருக்கும். அந்த சிக்மாவில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்குங்க, சம்முன்னு இருக்கா. ஓகேங்களா? அந்த சம்முன்றது கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு பாருங்கள், எல்லாத்தோட டோட்டல் மார்க்கும் தானாக வந்துடும். ஓகேங்களா? இது ஈஸியாக இருக்கா? ஓகேங்களா? அப்போ நம்ம மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை பேர், 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரும் டோட்டல் மார்க் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், கன்வே பண்ணிக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் நம்மளால். இது ஃபார்முலா இதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறேன். இதுவரையும் நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 2 ஸ்டெப்பு பார்த்தோம். அது அப்படியே வர மாதிரி கொண்டு வந்துடும் ஈஸியாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு மேக்ஸ் பொறுத்தவரையும் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எக்ஸல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுன்ற வார்த்தையை நம்ம போடணும். ஈக்குவல்ட்டுன்றதை நம்ம என்ன பண்ணோன்னா கீபோர்டில் இருக்கும், அந்த ஈக்குவல்ட்டுன்றதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுற போகிறேன், இங்கே போய்ட்டு சம்முன்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? சம்முன்னு என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஓப்பனிங் ஸ்பேஸ் என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு பிடிச்சி 9 கொடுத்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்பேஸ் வந்துடும். ஷிஃப்ட்டு பிடிச்சி 9 கொடுத்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்பேஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ண போகிறேன், இந்த பர்சன், அந்த ஃபஸ்ட்டு பர்சனோட டோட்டல் மார்க் எனக்கு தேவை. அப்போ நான் ஓப்பனிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல நேரம் இங்கே என்ன இருக்குது, தமிழ் மார்க் எவ்வளோ இருக்கவன் 45 மார்க் எடுத்திருக்கான். இந்த 45 மார்க் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணால் இது மேலே என்னான்னு பார்க்கணும். இது மேலே என்ன இருக்குது, ABCDன்னு இருக்குங்களா, இந்த சைடில் என்ன இருக்குது, 1 2 3ன்னு இருக்கா. அப்போ இதுக்கு நேரம் என்ன இருக்குது, C இருக்கா. அந்த Cன்ற வார்த்தையை நான் போடணும். அப்போ சின்னா இது ஃபுல்லுமே என்னது, சி தானே. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த 45ன்ற பாக்ஸை நான் என்ன பண்ணேன், செலக்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது, சி. சைடில் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ என்ன பண்ணுங்க, C4. இப்போ பாருங்கள் அந்த பாக்ஸ் செலக்டாக இருக்கா. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் மார்க்கு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூன்னு சொல்லுவாங்க. கண்டினியூவாக இருந்துச்சு அப்படின்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி செமிகோலன் கொடுக்கணும். அது 2 டாட். ஓகேங்களா? செமிகோலன்றது ஷிஃப்ட்டு பிடிச்சி கொடுத்துட்டு லாஸ்ட்டு மார்க் என்னவோ அது கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு மார்க்கு அதோட நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு மார்க் அது கண்டினியூவாக இருந்தால் மட்டும்தான், கண்டினியூ இல்லைன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பயாலஜி மார்க்கு மேலே என்ன இருக்குது, இங்கே நேராக இங்கே என்ன இருக்குது, H இருக்குங்களா, அந்த Hஐ போட்டுடுறேன்.
அப்போ இது ஃபுல்லாக என்ன அது ஹெச் தானே, இந்த சைடில் பார்க்கணும் என்ன இருக்கீங்க 4. அப்போ என்ன பண்ணுறோங்க போய்ட்டு H4ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணோமோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன க்ளோஸ் பண்ண என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு பிடிச்சி 0 அழுத்தணும். 0 அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், க்ளோஸ் ஆகிடும். ஓப்பனிங் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் +9. க்ளோசிங் என்ன பண்ணால் ஷிஃப்ட் +0 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். வந்துச்சிங்களா மார்க்கு 525 மார்க் டோட்டல் மார்க். இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இதே போல் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணணுமா, தேவையில்லை. இப்போ நான் ஒன்றுத்துக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன்னா இங்கே கிட்டோண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 525ன்றது கார்னரில், இந்த லாஸ்ட் கார்னரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிம்பிள் மவுஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிம்பிள் மாறும். என்ன இருக்குங்க, ப்ளஸ் சிம்பிள்ஸ் வருது தெரியுதுங்களா. இங்கே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே இட்டு போனால் பிளாக் கலரில் என்ன இருக்கும், சின்னதாக வரும். அங்கே மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எல்லாத்துக்குமே டோட்டல் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்முலான்றது. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, f(x). இங்கே நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இந்த இடத்துல தெரியணும். சப்போஸ் நான் எதாவது தப்பாக போட்டுட்டேன், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 525 இருக்குல்ல, எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இதுதான் டோட்டலுக்கான ஃபார்முலா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆவரேஜுக்கான ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆவரேஜுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஆவரேஜுக்கு அதே ஃபார்முலா தான், ஈக்குவல்ட்டுன்ற வார்த்தையை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறீங்க, போய்ட்டு ஆவரேஜின்னு டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறீங்க, ஆவரேஜின்னு டைப் பண்ணுறேன். ஈக்குவல்ட்டு என்ன பண்ணுறேன், ஆவரேஜும் கொடுத்து ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன் 9 எழுத்துனா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, ஓப்பனிங் ஸ்பேஸ் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறேன். சேம் ஃபார்முலா தான், ஃபஸ்ட்டு மார்க்கு அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டு மார்க். அப்போ ஃபஸ்ட்டு மார்க்னு என்ன சொன்னேன், 45 மார்க் செலக்ட் பண்ண என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மேலே இருக்க வேல்யூ பார்க்கணும். அப்போ என்ன இருக்கீங்க, C. அப்போ C. இந்த சைடில் பார்த்தா என்ன இருக்கீங்க 4. அப்போ C4. ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ண போகிறேன், 2 டாட் வைக்கிறேன். அதே போல் லாஸ்ட் மார்க் என்ன இருக்கீங்க, பயாலஜி நிறைய என்ன இருக்கீங்க H. அதே போல் சைடில் பார்த்தா என்ன இருக்குது 4. அதே போல் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன், க்ளோசிங் கொடுக்குறேன். க்ளோசிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், ஆவரேஜ் வந்துடும். சேம் அதே போல் இந்த லாஸ்ட்டில் வச்சு ட்ராப் அவுட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, அந்த 10 பேரோடைய ஆவரேஜ் வந்துடும். பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா. சரி சார், நம்ம இந்த இடத்துல சம்முன்னு போட்டோம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆவரேஜின்னு போடுறோம். கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆவரேஜின்ற ஃபார்முலாவை என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். அதே போல் என்ன பண்ணுறீங்க, போய்ட்டு சம். நம்ம இங்கேயும் டோட்டல் நம்ம என்ன பண்ணோம், சம்முன்னு கொடுத்தோம். அதேமாதிரி இங்கேயும் நான் சம்முன்னு கொடுக்குறேன். கொடுத்து ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன், 9 கொடுத்தா ஓப்பனிங் ஸ்பேஸ். சேம் அதே தான் என்ன பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் பண்ணுறோம். என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன்னா, இந்த ஆவரேஜ்ன்றது எதை பேஸ் பண்ணி வரும், டோட்டல் பேஸ் பண்ணி வரும் இல்லையா. அப்போ டோட்டல்ன்றது இங்கே இருக்குது. அப்போ டோட்டலுக்கு நேராக நான் இங்கே என்ன இருக்குங்க, I இருக்கா. அப்போ அந்த I போட்டுணும். I இந்த சைடில் என்ன இருக்குங்க 4. அப்போ I4 டிவைடட் பை போட்டுட்டு மற்ற எத்தனை சப்ஜெக்ட்டு, 6 சப்ஜெக்டா, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ 6ஆல் நான் என்ன பண்ணுறேன், அந்த டிவைட் பண்ணுறேன். அதே போல் ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன், 0 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் அடிச்சுனா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும், இங்கே ஆவரேஜ் வந்துடும். ஸோ நம்ம ஆவரேஜில் நம்ம 2 டைப்பாக பார்த்துருக்கோம். ஒன்று ஈக்குவல் டு சம் கொடுத்து பண்ணுறது, ஒன்று ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் கொடுத்து நம்ம பண்ணுறது. இதுதான் ஆவரேஜுக்கான ஃபார்முலாஸ். ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் மார்க் பார்க்க போகிறோம். மினிமம்னா என்ன, அவன் 6 சப்ஜெக்டில் கம்மியான மார்க் எவ்வளோ எடுத்திருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே போய் என்ன பண்ணுறேன், மினின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன், அதே போல் ஓப்பனிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சேம் ஃபஸ்ட்டு மார்க்கு லாஸ்ட்டு மார்க்கு. அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கு மேலே என்ன சொன்னேன், நம்ம எங்கே மார்க் நம்ம செலக்ட் பண்ணுமோ அதுக்கு நேராக பார்த்து என்ன இருக்குது, இங்கே C, இந்த சைடில் என்ன இருக்குது 4, அதான் C4ன்னு கொடுக்குறேன். அதே போல் ஷிஃப்ட்டு பிடிச்சி டாட் வச்சுட்டு லாஸ்ட்டு வேல்யூ என்னன்னு பார்க்குறோம், பயாலஜி, அதுக்கு நேராக என்ன இருக்குங்க H4 கொடுத்துட்டு என்டர் அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அந்த 6 சப்ஜெக்டில் கம்மியான மார்க் எவ்வளோ எடுத்திருக்கான்னு வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் மார்க் பார்க்க போகிறோம். சேம் அதே போல் ஈக்குவல்ட்டும் கொடுத்துக்கிறோம். அதே போல் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு மேக்ஸுன்னு கொடுத்துக்கிறோம். சேம் அதே ஷிஃப்ட்டு பிடிச்சி 9 கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ அதோடு என்ன பண்ணுறோம், லாஸ்ட் வேல்யூ. அப்போ தமிழ் நேருக்கு மேலே என்ன இருக்குது C4, ஷிஃப்ட்டு பிடிச்சி டாட் 2 செமிக்கோலன் வச்சுட்டு லாஸ்ட்டு மார்க் என்ன இருக்குது H4 கொடுக்குறோம். கொடுத்து என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன் 0 கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 99, மினிமம் மார்க் எவ்வளோ 45. இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ட்ராப் அவுட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எல்லாத்தோட மினிமம் மார்க் எவ்வளோன்னு வந்துடும். அதே போல் எல்லாத்தோட மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வந்துடும். நம்ம இது புரிஞ்சுதா. இப்போ நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல் பார்த்தாச்சு, ஆவரேஜ் பார்த்தாச்சு, மினிமம் பார்த்தாச்சு, மேக்ஸிமம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேங்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ரேங்க்னா என்ன,
இப்போ நம்ம எல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல. 1ஆம் ரேங்க், 2ஆம் ரேங்க், 10ஆம் ரேங்க், 5ஆம் ரேங்க். அதுமாதிரி ரேங்க் எப்படி நம்ம பட்டியலில் நம்ம ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சேம் அதே போல் ஈக்குவல்ட்டும் கொடுக்குறோம். இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், ரேங்க்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், ரேங்க்குன்னு டைப் பண்ணிட்டேன்னா இப்போ ரேங்க் எதை பேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க, டோட்டல் பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. டோட்டல் ஹையஸ்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க், கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறேன், செகண்ட் ரேங்க், அதோட கம்மியாக இருந்தால் தேர்ட் ரேங்க். இது போல் நம்ம என்ன இருக்கும், இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் நம்மளுக்கு. அப்போ ரேங்க்குன்னு கொடுத்துட்டு இப்போ டோட்டல் நேரம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குங்க, ஐ இருக்குது. டோட்டல் நேரம் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, ஐ இருக்குது. அப்போ I4 கமா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? I4 கமா கொடுத்துட்டேன். இப்போ டோட்டல் பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னா, திருப்பி நான் ஐன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன், டாலர் சிம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணோம், 4 கொடுத்தீங்கன்னா எஸ்ஸு நேரம் கோடு வரும். இதான் டாலர் சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க. கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், 4ன்னு கொடுக்குறேன். ஏன் சார் டாலர் சிம்பிள்ஸ் கொடுக்குறோம் நடுவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டோட்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் ஒன்லி கம்பேரிஷன், இதோட மார்க் கம்மியாக இருக்குது, இதோட மார்க் அதிகமாக இருக்குன்றது கம்பேரிஷன் மட்டும்தான் ஆகணும் தவிர எந்த காரணத்துக்கும் ப்ளஸ்ஸோ மைனஸோ டிவைடோ மல்டிகேஷனோ ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, டாலர் சிம்பிள்ஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறோம், அதே போல் டாட் சிம்பிள்ஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம இதுவரையும் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம டோட்டல்னும் போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், கீழ் நோக்கி பார்க்கணும். அப்போ கீழ் நோக்கி பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது, I4 எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அதே போல் என்ன இருக்குது, லாஸ்ட் மார்க்கு 331, அதுக்கு நேரம் என்ன இருக்குது, இங்கே 13 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு பிடிச்சி 4. ஓகேங்களா? உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணணும், 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாலர் சிம்பிள்ஸ் வந்துடும். அதில் போய் நான் என்ன பண்ணுறேங்க, 13 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஷிஃப்ட்டு பிடிச்சி 0 கொடுத்தா க்ளோஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு என்டர் அடித்தா போதும். பாருங்கள் என்ன இருக்குது, இப்போ செகண்ட் ரேங்க். சேம் அதே போல் என்ன பண்ணுறேன், இது பிடிச்சி அப்படியே ட்ராப் அவுட் பண்ணால் போதும். என்ன வச்சு பாருங்கள், ஃபஸ்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு, 4th ரேங்க்கு, 10th ரேங்க்கு, இது போல் நம்மளுக்கு என்ன இருக்கும், எல்லாத்துக்குமே ரேங்க் அவங்க மார்க் அடிப்படையில் இங்கே வந்துடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, டாலர் சிம்பிள்ஸ் கொடுக்குறோம். இது புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரிசல்ட்டுன்னா என்ன, இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதி நம்ம என்ன பண்ணோம், ஒரு காலத்தில் ரிசல்ட் வந்தால் பயப்படும். ஐயோ ரிசல்ட்டு பாஸாக ஃபெயிலான்னு. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனால் நம்ம என்னது, ஃபெயில் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்ம பாஸ் ஆனால் தான் பாஸ்ன்ற மாரி வரும் நம்மளுக்கு. இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கண்டிஷன், என்னது, டோட்டல், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், ரேங்க்கு, இது எல்லாமே நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒரு கண்டிஷனாக டோட்டல்னா ஆவரேஜ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ரிசல்ட் இன்னும் தான் என்ன இருக்கணும், ஒன்று பாஸ் ஆகிருக்கணும் அல்லது ஃபெயில் ஆகிருக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகுது, 2 கண்டிஷன் வருது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டு கண்டிஷன் வந்துச்சுன்னா எக்ஸலில் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸலில் ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன கண்டிஷன் வந்து நான் என்ன பண்ணணும், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன், ஓப்பனிங் ஸ்பேஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு அண்டு கொடுக்குறேன். இந்த அண்டுன்றது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ் அல்லது என்னது, ஃபெயில். அதனால நம்ம என்ன பண்ணுறீங்க, அண்டுன்றதை கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். ஏன் ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டை ஃபெயில் ஆனால் என்னது, ஃபெயில் தான் நம்மளுக்கு. அப்போ தமிழ் மார்க், அப்போ தமிழ் மார்க் மேலே என்ன இருக்கீங்க, சி மேலே பார்க்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? இதுதான் ABCD 1 2 3 கொடுத்துருப்பாங்க. அப்போ சிக்கு நேரம் நம்ம என்ன பண்ணோம், இங்கே போய்ட்டு C4 கொடுக்குறோம். தமிழ் மார்க் மேலே C4 கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறோம், கிரேட்டர் தென், உங்கள் கீபோர்டில் இருக்கும், ஆல்ட்டுக்கு மேலே இருக்கும், கிரேட்டர் தென் கொடுக்குறது. நம்ம ஸ்கூல்லேருந்து எல்லாமே படிச்சிருப்போம், லெஸ் தென், கிரேட்டர் தென் சொல்லிட்டு. அப்போ கிரேட்டர் தென் என்னது, C4ஓட வேல்யூ ஈக்குவல் டு 35 மார்க் கொடுக்குறேன். அதாவது C4ல் இருக்க வேல்யூ 35க்கு மேலே இருந்தால் அவன் என்னது, பாஸ். 35 கீழே இருந்தால் என்னது, ஃபெயிலும் கொடுக்க போகிறேன். ஆனால் தான் கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். ஏன் சார் கிரேட்டர் தென் மட்டும் கொடுத்தா போதுமே, ஏன் ஈக்குவல்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவல்ட்டுன்ற வார்த்தையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 35 எடுத்தாலே என்ன இருக்குங்க, ஃபெயில்னு வந்துடும். ஈக்குவல்ட்டுன்னு என்னது, 2 சமம் நடத்தும். அதனால் என்ன இருக்குது, ஈக்குவல்ட்டுன்ற வார்த்தை கொடுக்கும்போது 35 எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, பாஸ்ன்னு வந்துடும். அப்போ கொடுத்துட்டு இங்கே போய் என்ன பண்ணுறோம், நம்ம கமா கொட்டேஷன் கொடுத்துக்கிறோம். ஏன் கமா கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, கமா கொடுக்காம இருந்தால் ப்ளஸ்ஸோ மைனஸோ டிவைடோ ஏதோ ஒன்று சம்திங் ஆகும். அதனால் கமா கொடுத்தா என்ன இருக்குது, இது முடிஞ்சிடுச்சு, அடுத்த கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். இப்போ அதே போல் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் மார்க். அப்போ இங்கிலீஷ் மார்க் நேரம் என்ன இருக்கீங்க, D. அப்போ D4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க் கமா. அடுத்து என்ன இருக்கீங்க, மேக்ஸ் மார்க். அதுக்கு நேரம் என்ன இருக்கீங்க, E இருக்கா. அப்போ E4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க் கமா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபிசிக்ஸ் மார்க் பார்க்குறோம். அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்கீங்க, F4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க் கமா. அதே போல் என்ன பண்ணுறோம், கெமிஸ்ட்ரி மார்க் நேரம் என்ன இருக்கீங்க, G. அப்போ G4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க் கமா. அடுத்து என்ன இருக்கீங்க, பயாலஜி மார்க் நேரம் என்ன இருக்குது, H இருக்கா. அப்போ H4
greater than equal to 35 மார்க்குன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? அப்போ நான் 6 சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், greater than equal to மினிமம் எவ்வளோ எடுத்தால் பாஸும் அந்த மார்க்கு நான் என்ன பண்ணுறேன், greater than equal to கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணிக்கிறேன், க்ளோசிங் கொடுத்துக்கிறேன். இந்த க்ளோசிங் கொடுத்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், கம்மா கொடுக்குறேன். க்ளோசிங் கொடுத்துட்டு ஏன் கம்மா கொடுக்குறேன்னா, க்ளோசிங் அப்படியே விட்டா என்ன ஆகும், மல்டிகேஷனாக ஆகிடும். ஆனால் நான் என்ன பண்ணக்கூடாது, அதுமாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால கம்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 35க்கு மேலே எடுத்தால் அவன் என்னது பாஸா, அப்போ நான் என்ன பண்ணேன், டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் என்னது, டபுள் கொட்டேஷன் சொல்கிறது. ஓகேங்களா, டபுள் கொட்டேஷன் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு பாஸுன்னு அடிக்கிறேன். திருப்பி கம்மா கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஃபெயிலும் கொடுக்குறேன். அந்த கொட்டேஷன் நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸும் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துங்க, பாஸுக்கு டபுள் கொட்டேஷன், கமா, ஃபெயிலுக்கு டபுள் கொட்டேஷன். எக்ஸல் பொறுத்தவரை ஒரு கமாவோ ஒரு டாட்டோ ஏதோ ஒன்று விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது, எரர் காட்டும். அதனால் கிளியராக பார்த்துங்க எல்லாத்தையுமே. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். பாருங்கள் என்னாச்சு, இப்போ பாஸுன்னு வந்துச்சா, அது அப்படியே ட்ராப் அவுட் பண்ணால் போதும். பாருங்கள் இங்கே என்னாச்சு, ஃபெயில். இங்கே பார்த்தா ஃபெயில். ஃபெயில்னு எவ்வளோ எடுத்திருக்காரு அவர், 34 மார்க் எடுத்திருக்காரு. ஃபெயில்னு எவ்வளோ எடுத்திருக்காரு, 30 மார்க் எடுத்திருக்காரு. ஓகேங்களா, அதனால் என்ன வந்திருக்காங்க, ஃபெயில்னு வந்திருக்கு. இது புரிஞ்சுதா? ஓகேங்களா, இதான் ரிசல்ட்டுக்கான ஃபார்முலா. சரி, ஓகே. திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேங்க்கை பற்றி பார்க்க போகிறோம். சரி சார், நம்ம ஆல்ரெடி தான் ரேங்க்கு பார்த்துட்டுமே, திருப்பி ஏன் நம்ம ரேங்க்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசன் இருக்குது. இப்போ ஃபெயில் ஆனவங்களுக்கு எந்த ஸ்கூல்னால் வந்து ரேங்க் கார்டு போட்டிருக்காங்களா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபெயில் ஆனால் ரேங்க் கார்டு வரவே வராது. அப்போ ஃபெயில் ஆனவங்களுக்கு ரேங்க் வராமல் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஃபெயில்னு வரணும். அது எப்படி கொண்டு வரன்றது தான் இந்த ரேங்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இது செகண்ட் டைப். ஓகேங்களா, சேம் அதே ஃபார்முலா தான். ஈக்குவல் டு கொடுக்குறேன், அதே போல் இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், அதே போல் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு அண்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், பாஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு ரேங்க் வரணும். ஃபெயில் ஆனால் எனக்கு என்ன வரக்கூடாது, ரேங்க் வரக்கூடாது. அப்போ ரிசல்ட் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ரேங்க் போட போகிறேன். அப்போ ரிசல்ட்டுக்கு நேராக என்ன இருக்கீங்க, என் இருக்கா, அந்த எண் எடுத்துக்கிறேன். N4 எப்படி எடுத்தேன், இங்கே மேலே என், இந்த சைடில் பார்த்தா என்ன இருக்குது, 4. N4 greater than equal to கொட்டேஷன் கொடுத்து என்ன பண்ணுறேன், டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு பாஸுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கம்மா கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கம்மா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ரேங்க்குன்னு கொடுக்குறேன். ரேங்க்குன்னு கொடுத்து இந்த ரேங்க்குக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தோமோ அதை அப்படியே டிட்டோவாக எழுதிக்க வேண்டியதான். ரேங்க் எதை வச்சு போகிறோம், நம்ம டோட்டல் வச்சு நம்ம போட்டோம்ல அதே தான். I4, I ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணும், 4 டாலர் சிம்பிள்ஸ், திருப்பி 4 கொடுக்குறோம். கண்டினியூக்காக என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட்டு பிடிச்சி டாட் வச்சுட்டோம். திருப்பி என்ன பண்ணுறோம், டாலர் சிம்பிள்ஸ் 13ன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், இந்த ரேங்க்குக்கான ஃபார்முலா இங்கே போட்டிருப்போம். அந்த ஃபார்முலா அப்படியே தூக்கி என்ன பண்ணுறோம், பின்னாடி போட்டு ஜஸ்ட்டு 2 வாட்டி க்ளோசிங் பண்ணுறோம். எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணுறோமோ அத்தனை வாட்டி நம்ம என்ன பண்ணணும், இங்கே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். இங்கே என்ன இருக்குது, அதே 2ஆம் ரேங்க் வருதா, அப்படியே ட்ராப் பண்ணுற பாருங்கள். ஃபெயில் ஆனவங்களுக்கு ரேங்க்கே வந்திருக்காது பாருங்கள். பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், ரேங்க் வந்திருக்கும். இது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ரேங்க் போட்டது எல்லாத்துக்குமே ரேங்க், ஃபெயில் ஆனவங்களுக்கு ரேங்க் வரும். செகண்ட் ரைட் பொறுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட் வச்சு போகிறோம். ரிசல்ட்டில் அவன் பாஸ்னால் நம்மளுக்கு ரேங்க் வரும், ஃபெயில்னா என்ன இருக்கக்கூடாது, ரேங்க் வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், ரேங்க்கு, ரிசல்ட்டு, திருப்பி ரேங்க்கு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேடு பற்றி பார்க்க போகிறோம். கிரேடுனா என்ன, கிரேடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேன், செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேன் அப்படி சொல்கிறாங்கள்ல, அந்த கிரேடு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சேம் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் கிரேடுன்றது எதை பொறுத்து வரும் அப்படின்னா, பர்சன்டேஜ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்லாம் கொண்டு வரது இதெல்லாமே என்னது, பர்சன்டேஜ் தான். ஓகேங்களா, அப்போ அந்த பர்சன்டேஜுக்கு நேரம் என்ன இருக்குது, அது மீன் ஆவரேஜுக்கு நேரம் என்ன இருக்குது, இங்கே ஜே இருக்கா, அப்போ J4 என்ன பண்ணுறேன், ஆவரேஜுக்கு நேரம் என்ன பண்ணுறேன், ஜே, இந்த சைடில் 4. இப்போ J4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், 95 மார்க் கொடுக்குறேன். ஐ மீன் அது 95% மேலே அவன் எடுத்திருந்தான்னா அவன் ஃபஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கான், பாஸ் ஆகிருக்கான்னு அர்த்தம். அப்போ கமா கொடுத்து கொட்டேஷன் கொடுத்து என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஓ கிரேட் கொடுக்குறேன். இது புரிஞ்சுதுங்களா? அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல போய்ட்டு ஃபஸ்ட் கிளாஸும் கொடுத்துக்கலாம், நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், கிரேடும் கொடுத்துக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கமா கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், சேம் இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், திருப்பியும் ஓப்பனிங் ஸ்பேஸ் கொடுக்குறேன். பார்த்துங்க, அதே போல் என்ன பண்ணுறேன், J4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், 85 மார்க் போடுறேன். ஐ மீன் 85% போடுறேன். இப்போ 85% மேலே எடுத்தானா அவன் என்னதுன்னா A+ கிரேட் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா, கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, திருப்பி கமா அதே தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், இஃப்னு கொடுத்துட்டேன், J4
கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 95 மார்க் ஓ கிரேட் கொடுத்துருக்கேன். அதே சேம் கமா கொடுத்து என்ன பண்ணுறேன், அதே ஃபார்முலா போட்டு இங்கே 95க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் 85 கொடுக்குறேன். ஓக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க ஏ ப்ளஸ் கிரேட் கொடுக்குறேன். சேம் அதே தான் என்ன பண்ணுறேன் இஃப்பு அதே போல் என்ன பண்ணுறேன் J4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 75% கொடுக்குறேன். கமா 75% மேலே எடுத்து என்ன பண்ணுறேன் நான் இங்கே ஏ கிரேட் கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் கமா கொடுக்குறேன். திருப்பி என்ன பண்ணுறேன் இஃப் கண்டிஷன் கொடுத்து அதே போல் என்ன பண்ணுறேன் J4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் 65% கொடுக்குறேன். கமா 65% மேலே எடுத்து என்ன பண்ணுறேங்க போய்ட்டு பி ப்ளஸ் கிரேட் கொடுக்குறேன். அதே போல் கமா கொட்டேஷன் கொடுத்து திருப்பி என்ன பண்ணுறேன் இஃப்பு அதே போல் என்ன பண்ணுறேன் J4 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 55% கொடுக்குறேன். 55% எடுத்து என்ன பண்ண போகிறேன் பி கிரேட் கொடுக்குறேன். ஓகேங்களா. திருப்பி கமா கொடுத்துட்டு திருப்பி இஃப் கண்டிஷன் கொடுத்து சேம் அதே தான், வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே J4 கொடுக்குறேன். அதே போல் கிரேட்டர் தென் கொடுக்குறேன். வேல்யூ மட்டும் மாற்றுறேன். என்ன இருக்குது 95 85 75 65 55 அதுமாதிரி 45 இது போல் நான் என்ன பண்ணுறேன் பர்சன்டேஜ் மட்டும் மாற்றுறேன், வேறு எதுவுமே இல்லை. கமா கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேங்களா போய்ட்டு சி கிரேட் கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ நான் எத்தனை வாடிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கணும் அத்தனை வாடி க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன இருக்குது 95 1 ஆச்சா, 85 2 ஆச்சா, 75 3 ஆச்சா, 65 4 ஆச்சா, 55 5 ஆச்சா, அதே போல் 45 6 வாட்டி நான் என்ன பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க ஏ ப்ளஸ் கிரேட் வந்துச்சா, அப்படியே ட்ராப் பண்ணால் போதும். யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு பேர் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பி கிரேடு ஏ ப்ளஸ் கிரேடு இது போல் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இங்கே மட்டும் என் இது வந்திருக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அவன் பர்சன்டேஜ் என்ன இருக்குது 41% தான் எடுத்திருக்கான். அதனால் என்ன இருக்குது இங்கே எதுவுமே நம்ம கொடுக்கல, 45% வரையும் தான் கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல ஃபேக் வருது. ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? ஓகேங்களா, இதான் மார்க் லிஸ்ட்டு எக்ஸலில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன டவுட்டோ அதை கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக பண்ணுறேன். எக்ஸலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே போல் ஃபார்முலாஸ் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதனா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எனக்கு இன்னும் ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் எக்ஸல் கற்றுட்டு நல்ல ஜாபுக்கு போட்டோம். ஓகேங்களா, தேங்க்யூ.